வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக கேள்வி பதில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சதீப எண்ணெய் கொண்டு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பஞ்சதீப எண்ணெயை கொண்டு வீட்டில் விளக்கு ஏற்றுவதை விட கோவிலில் விளக்கேற்றது தான் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த பஞ்சதீப எண்ணெயை கோவில்களில் நீங்கள் விளக்கேற்றத்திற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், அது இல்லைன்னா நெய், இந்த மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறந்ததுங்க. அதனால் பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறத நீங்கள் எப்போது கோயிலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. அது எவ்வளோ எண்ணெய்கள் இருக்கோ அந்த எண்ணெய்களை அப்படியே நீங்கள் கோவிலில் பயன்படுத்திடணும். நீங்கள் போடுற விளக்குக்கு பயன்படுத்திடலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் அனைத்துக்குமே நீங்கள் கொண்டுட்டு போன எண்ணெயை ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றிட்டு நீங்கள் வெறும் அந்த காலி டப்பா தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். எண்ணெயை பொறுத்த மட்டும் நீங்கள் வேறு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் இல்லை திரி இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கொண்டுட்டு போகும்போது தாராளமாக நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் கோவிலில் விளக்கு போடுறீங்க அப்படின்னா கோவிலில் விளக்கு போடும்போது போடுற அந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு போடுங்க. அதுதான் சிறந்தது. அதே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சதீப எண்ணெயில் போடாமல் நான் திரும்ப சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெய் அல்லது நல்லெண்ணெயில் போடுங்க. எதனால் அது சொல்லப்படுது அப்படின்னா பஞ்சதீபம் அப்படிங்கிறது நம்ம கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களுமே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி அனைத்து பஞ்சபூதங்களும் அந்த இடத்துல வசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்கள் அந்த இடத்துல பஞ்சதீப எண்ணெய் நீங்கள் விளக்கு போடுறது எல்லா தெய்வம் எல்லா அந்த பஞ்ச தீபத்துக்குரிய பலன்கள் முழுமையானதாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை செல்வ செழிப்பு வரணும், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க. அந்த விஷயத்துக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி தீபம் தான் ஏற்றணுங்க. அதனால் மறக்காமல் பஞ்ச தீபம் அப்படின்னா நீங்கள் கோவிலில் ஏற்றுங்க. அதுவே நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அப்படின்னா வீட்டில் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆன்மீக கேள்வி பதில் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.